வணக்கம் நண்பர்களே, இது தினசரி பதிவு நம்பர் 2. முதல் பதிவு போட்டு சுமார் 2.5 வாரம் ஆச்சு. ஒவ்வொரு நாளும் அது இதுன்னு சொல்லி பிஸ்கட் போட்டேன். இன்னைக்கு வந்து கண்டிப்பா போட்டே ஆகணும்னு சொல்லி காலைல 5:30 மணிக்கு எந்திச்சு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பைக்கை சர்வீஸ் விட்ட காரணத்தினால் நண்பர் ஒருத்தரை பிக்கப் பண்ண வர சொன்னேன். அவர் வந்து பஸ் ஏறி போயிட்டானே வரலனே அப்படின்ட்டான். சரி ரைட்டு, அங்கேயே போய் வாக்கிங் போறதுக்கு இங்க இருந்தே வாக்கிங்லேயே ஜிம்முக்கு போலாம்னு சொல்லிட்டு வாக்கிங் ஆரம்பிச்சிட்டேன். வழக்கம் போல இனிமையான சன்ரைஸை பார்த்துட்டே நடக்கிறதுக்கு வேற லெவல்ல ஃபீல் ஆயிருந்துச்சு. அப்படியே ஜிம்முக்கு போய் சேர்ந்த உடனே காலில் கிடுகுன்னு நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இன்னைக்கு லெக் டே வேற, அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். சாயங்காலம் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு காலையில வந்து ஃபுல் பாடி எக்ஸசைஸ் போட்டேன். அப்படியே உடற்பயிற்சியை முடிச்சுட்டு மசில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கண்ணாடியில் பார்த்துட்டு அப்படியே நண்பர்களுக்குலாம் பை பை சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அண்ட் ஜிம்ல இருந்து ஒரு அண்ணா தான் வந்து இன்னைக்கு ட்ராப் பண்ணாப்ல. அப்படியே வீட்டுக்கிட்ட இறங்கிட்டு 300 கிராம் கோழிக்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு வெயில் ரொம்ப ஓவருங்க. நடந்து வீட்டுக்கு போறதுக்குள்ள செத்துட்டேன். அப்படியே வீட்டுக்கு போயிட்டு காலை உணவு தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். படிக்கட்டை வயிற்றுல வச்சிருக்க இந்த பையன் வச்ச கண்ணுல என் ட்ரைபாட் இன்னைக்கு உடஞ்சிருச்சு. உடனே அமேசான் ஓப்பன் பண்ணி பார்த்தா கரெக்டாக ப்ராடக்ட் வாங்கி 7 நாள் ஆச்சு. ஸோ உடனே ரிட்டர்ன் போட்டேன். தென் அப்படியே சிக்கனை மேரினேட் பண்ணிட்டு சாப்பிட போயிட்டேன். இன்னைக்கு காலை உணவுக்கு ஓட்ஸ் 300 கிராம், ஒரு முழு வாழைப்பழமும், ஒரு முழு வெள்ளரிக்காவும், அப்புறம் 2 ஹோல் எக், 3 எக் ஒயிட் இதெல்லாமே சாப்பிட்டேன். அப்புறம் அப்படியே கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் வேலையெல்லாம் இருந்துச்சு, முடிச்சுட்டு வெயிலின் தாக்கம் அதிகமா இருந்தனால ஏசியை போட்டு ஒரு நல்ல உறக்கத்தை போட்டேன். அப்படியே தூங்கி எழுந்துட்டு மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை குக் பண்ணிட்டு எங்க அம்மாவோட ஸ்பெஷல் பூண்டு குழம்பையும் சாப்பாடையும் சிக்கனையும் வச்சு சாப்பிட்டு ரேபிடோ புக் பண்ணி சர்வீஸ் விட்டுருந்த பைக் எடுக்க கிளம்பிட்டேன். உண்மையாலும் மதிய வெயிலின் தாக்கம் வந்து இன்னுமே அதிகமா இருந்துச்சு. ஒரு வழியா போயிட்டு பைக் எடுத்துட்டு வந்துட்டேன். பைக் எடுத்துட்டு வந்தோம் தான் நிம்மதியா இருந்துச்சு. அப்புறம் ஈவினிங் 4 பிரெட், பீனட் பட்டர், ஒரு கருப்பு காப்பி இதெல்லாமே சாப்பிட்டு ஈவினிங் லெக் ஒர்க் அவுட் போறதுக்கு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். உடம்புலாம் வேர்க்க ஒர்க் அவுட் போட்டு கால்லாம் வலிக்க ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். இன்றைய பதிவை இதோட முடிச்சுக்கிறேன். பிகாஸ் லாகு போடுறதுக்காக நிறைய நாள் வீடியோ எடுத்து எடிட்டே பண்ணாம விட்டேன். அதனால ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. அப்புறம் இந்த பதிவு எப்போ இருக்குன்னு சொல்லி கீழே ஒரு கமெண்ட் போட்டுருங்க. அண்ட் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொதுவாக நான் இதை கேட்க மாட்டேன். நான் போடுற வீடியோஸ்ல நீங்க மிஸ் பண்ணாம பார்த்தரணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக உங்களுக்காக தான் நான் கேட்கறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் கூடிய சீக்கிரம் ஒரு தினசரி பதிவுல வந்து உங்களை மீட் பண்றேன். அதுவரையும் கடினமா இருங்க.